தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். புதுக்கோட்டை மாவட்டத்தில் பிறந்தநாள் விழாவில் பங்கேற்று உணவு உண்டவர்களுக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டிருக்கிறது. புதுக்கோட்டை மாவட்டம் ஏம்பல் அருகே பிறந்தநாள் விழாவில் பங்கேற்றோருக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் கேக் மற்றும் அசைவ உணவு சாப்பிட்டவர்களுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டிருக்கிறது. இதில் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். 27 பேருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். புதுக்கோட்டை மாவட்டத்தில் தற்போது பிறந்தநாள் விழாவில் பங்கேற்று உணவு உண்டவர்களுக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டிருக்கிறது. 27 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அதில் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். நிகழ்ச்சியில் கேக் மற்றும் அசைவ உணவு சாப்பிட்டவர்களுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டிருக்கிறது. இதுகுறித்து செய்தியாளர் முத்துப்பழம்பதி அவர்களிடம் கேட்கலாம். முத்துப்பழம்பதி, என்ன நடந்தது? கூடுதல் விவரம். விக்னேஷ், புதுக்கோட்டை மாவட்டம் ஏம்பல் அருகே உள்ள குறுங்கலூர் வேளாணி கிராமத்தைச் சேர்ந்த சத்யராஜ் என்பவரது 3வது மகனுக்கு நேற்று மதிய பிறந்தநாள் நடைபெற்றிருக்குது. இதுல கேக் வெட்டிய பின்பு சிக்கன், மட்டன், முட்டை உள்ளிட்ட அசைவ விருந்துகளும் பரிமாறப்பட்டிருக்கு. இந்த விருந்தை அந்த கிராமத்தை சேர்ந்த ஒரு 50க்கும் மேற்பட்டவர் உண்டிருக்காங்க. இந்நிலையில் இன்று காலை அதில் 28 நபர்களுக்கு உடல்நல பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. உடனடியாக அவர்கள் அருகே உள்ள ஏம்பல் அரசு மருத்துவமனை, அதே போல அருகே உள்ள சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த அரசு மருத்துவமனையிலையும் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த சிகிச்சைக்கே வராம உடல்நலக்குறைவு ஏற்பட்டு பாதிப்பில் வீட்டில் இருந்த கருப்பையா என்பவர் உடல்நலக்குறைவால் இன்று மதியம் உயிரிழந்திருக்காரு. இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில இப்ப அங்கு சிகிச்சை பெற்று வரும் மற்ற நபர்களுக்கு தீவிர சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதில் 6 நபர்கள் புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருக்காங்க. மேலும் அறந்தாங்கி ஆர்டிஓ சிவகுமார், ஆவுடாரி கோவில் வட்டாட்சியர் பாலகிருஷ்ணன் உள்ளிட்டோரும் சம்பவ இடத்துல விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க. என்ன மாதிரியான உணவு வழங்கப்பட்டது, கேக்கு சாப்பிட்டனால பிரச்சனை ஏற்பட்டதா அல்லது அசைவ உணவு நல பிரச்சனை ஏற்பட்டதா என்பது குறித்தும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நபர்களிடம் விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க. மேலும் மருத்துவ குழுவினர் தீவிர சிகிச்சை மற்றும் கண்காணிப்பிலும் ஈடுபட்டு வர்றாங்க. முத்துப்பழம்பதி, இதற்கு உணவுதான் காரணமா? உணவு மாதிரிகளை ஆய்வுக்கு உட்படுத்தினாங்களா? அது குறித்த தகவல் ஏதேனும் இருக்கு? தற்போது அதிகாரிகள் மேற்கொண்ட முதற்கட்ட விசாரணையில உணவுனாலதான் இந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கு என்பது தெரிய வந்திருக்கு. மேலும் இந்த உணவு நேற்று வழங்கப்பட்டிருக்கு. அதனால உணவு மாதிரி எடுப்பது குறித்தும் அவங்க ஆய்வு மேற்கொண்டு வர்றாங்க. ஏன்னா ஒரே வீட்டுல உணவு உட்கொண்ட நபர்களுக்கு தான் அந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இந்த 50 நபர்கள் மொத்தம் 50 நபர்கள் உணவு உட்கொண்டிருக்காங்க. அதுலதான் குறிப்பா 28 முதல் 30 நபர்கள் வரை பாதிப்புக்குள்ளா இருக்காங்க. அப்போ இது உணவு தான் காரணம் என்பது அதிகாரிகள் விசாரணையில் தெரிய வந்திருக்கு. தொடர்ந்து அது குறித்து விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில இப்ப உடல்நல பாதிக்கப்பட்டவங்களை உரிய சிகிச்சை அளிக்கணும் என்பதில் அதிகாரிகள் அக்கறை காட்டி வர்றாங்க. மாவட்ட நிர்வாகமும் புதுக்கோட்டை அரசு மருத்துவமனை சிகிச்சைக்கான முன்னேற்பாடு பணிகள் மேற்கொண்டு வர்றாங்க. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி முத்துப்பழம்பதி.